இந்த வசனங்களை கை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான். அதாவது பிரசங்கியார் அந்த வசனத்தை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையில் அதை கை கொண்டு அதை போதிக்கிறது அது பாக்கியவான் அப்படிங்கிறாரு. எபிரேயர் 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுடைய செய்கையின் முடிவை கண்டு அவர்களை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார். இப்போ நம்ம கர்த்தர் நமக்கு போதித்து நம்மளை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள செழிப்புக்குள்ள நடத்துறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத சரியா நம்ம புரிந்து கொண்டு நடக்கிற பொழுது அங்கே நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடக்கும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20-21வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குரியமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். ஒரு பெரிய வீட்டில் மரமும் கல்லுமான பாத்திரங்கள்லாம் உண்டு. ஆனால் இவைகளை விட்டு, அதாவது இந்த உலகத்தை விட்டு, உலக காரியங்களை விட்டு எஜமானனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக, கனமான பாத்திரமாக இருக்கணும்னா நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற பொழுது, பரிசுத்தங்கிறப்ப அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது தான் பரிசுத்தம். இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி. நாம் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்றாரு. அப்போ இப்படி பிரித்து எடுக்கிறப்ப எஜமானனுக்கு உபயோகமான ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை போதித்து அவருடைய பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது, இப்போ யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, இயேசு பிதா, அதாவது நான் மெய்யான திராட்சை செடி, பிதா தோட்டக்காரர். நீங்கள் கனி கொடுக்குற, நீங்கள் கொடிகள், கனி கொடுக்குற கொடியை இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கிற பொழுது போதுங்க, எதுக்குங்க பைபிள் வாசிக்கணும், இயேசுவை ஏற்றுக்கிட்ட ரட்சிக்கப்பட்டேன், பேர் பரலோகத்தில் இருக்கு, எதுக்கு ஆவியானவருடைய நிறைவு அபிஷேகம் வாரங்கள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, அப்படியே நான் பரலோகம் போனால் போதும். ஆனால் அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வெற்றியாய் வாழ வேண்டுமே. பரலோகம் போகிறது ரொம்ப ஈஸி,